ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பட்டி வட்டலாமா பண்ணலாமா? கருப்பட்டி வட்டலாப்ப தான் செய்ய போறீங்க அப்படின்னா அதுக்கு மெயினாக தேவைப்படுறது சூப்பரான கருப்பட்டியாக இருக்கணும். நல்ல கருப்பட்டியாக இருந்தால் மட்டும்தான் வட்டலாப்பம் நல்ல கலரில் வரும். உங்களுக்கு ஸ்ரீலங்கன் கித்தூல் கருப்பட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பருங்க. அதை சுரண்டி எடுத்துக்கோங்க. உங்களால் சுரண்ட முடியல அப்படின்னா இந்த மாதிரி கவரில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. தட்டின வெள்ளத்தை பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக 2-3 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நல்லா கரைஞ்சிரும். உங்களுக்கு மெயினாக கரைஞ்சதுக்கு அப்புறம் நல்லா ஆற விடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் முட்டையெல்லாம் சேர்க்கணுங்க. எந்த பவுலில் வந்து கருப்பட்டி ஊற்றுனீங்களோ அதே அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கணும், அதே அளவுக்கு முட்டை எடுத்துக்கணும். எனக்கு அந்த பவுலில் எவ்வளோ தூரம் கருப்பட்டி வந்துச்சோ அந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். அதே சேம் அளவுக்கு முட்டை எடுக்கணும். எனக்கு கரெக்டாக 3 முட்டை அளவுக்கு வந்துச்சு. ஒரு 3 ஏலக்காவை தட்டி போட்டு நல்லா நீங்க பீட் பண்ணி எடுத்துக்கணும். தேங்காய் பால், கருப்பட்டி, முட்டை இப்படி எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து நல்லா நீங்க கலக்கி எடுத்துக்கங்க. மறக்காம ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கங்க. எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. அதுக்கப்புறம் மறக்காம ஃபில்டர் பண்ணிக்கணும். இந்த ப்ராசஸ் நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது. எப்பவுமே வட்டலப்போ ஒரு சில்வர் பாத்திரத்தில் வச்சுதாங்க அவிச்சு எடுப்பேன். இந்த டைம் வந்து சிலிக்கான் மோல்டு கொஞ்சம் இருந்துச்சு. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் புதுசா வித்தியாசமான்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்கேன். என் வீட்டில் பிள்ளைங்களுக்கு கீ அப்ளை பண்ணாலும் பிடிக்காது, நட்ஸ் போட்டாலும் பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ரெண்டுமே சேர்த்துக்கங்க. ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இட்லி ஸ்டீம் பண்ணுவோம் இல்லையா, டபுள் பாயிலிங் மெத்தட், அதே மாதிரி தான் ஸ்டீம் பண்ணி எடுக்க போறோம். கரெக்டா 25 மினிட்ஸ் நீங்க வேக வச்சீங்க அப்படின்னா வட்டலாப்பம் சூப்பரா ரெடி ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு வேகல அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரா இருக்கும். கலரை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கத்தியில வச்சு குத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒட்டாம வரும். அப்படின்னா வட்டலாப்பம் ரெடி ஆயிடுச்சு. வேகும் போது வீடு ஃபுல்லா ஸ்மெல் ஆகி பயங்கர டெம்டிங்கா இருக்கும். ஓபன் பண்ணோன்னே எப்படா சாப்பிடுவோன்னு இருக்கும். கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்புறமா சாப்பிடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்கும். வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு மறக்காம என்னோட பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.